ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் ரொம்ப நேரம் உட்காந்து எந்த வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது. அதனாலே மோஸ்ட்லி நைட் டின்னருக்கு ரொம்ப சிம்பிளாக உப்புமா இல்லை ஒன் பாட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்கிறது. கோதுமை வரைச்சிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே செய்யாமல் விட்டால் புழு பிடிச்சிடும்னு சொல்லி இன்னைக்கு சப்பாத்தியும் கத்திரிக்காய் தொக்கும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கத்திரிக்காய் தொக்கு செய்கிறது ரொம்ப ஈஸியாக, அதே டைமில் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கும் சரி, இட்லி தோசைக்கும் சரி, சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். அதுக்கு முதல்ல எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு போட்டு வெங்காயம், மிளகா, தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுமே கத்திரிக்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும், நல்லா பூ போல் வெந்துடும். அப்புறமா எடுத்து மத்து வச்சு கடைஞ்ச சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் மொட்டமா ஃப்ரீக்வெண்ட்டாக இதை தான் அதிகமாக செய்வாங்க. ஏமா இது கூடவா எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் ஒரு டிஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கள் மொட்டமா செய்கிறதுலேயே மோஸ்ட் ஃபேவரட்னே சொல்லலாம். அதனால தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட டேஸ்ட் என்னென்னா அந்த காலத்து பாட்டிமா கையால் சாப்பிட்ட எல்லாத்துக்குமே புரியும். அப்புறம் என்னங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.